எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து முடி பராமரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த உணவுகள் வந்து உட்கொள்றதுனால முடி வந்து வளரும், முடி வளர்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகரமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு முடி வளரணும், முடி கொட்டுது அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதனால் மறக்காமல் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது நல்ல தகவலாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். முடி வளர்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, ஜிங்க், அயன். இதெல்லாமே வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தினந்தோறும் இந்த விஷயங்களை எடுத்துக்கும் போது தான், உட்கொள்ளும் போது தான், உணவாக உட்கொள்ளும் போது தான் நம்மளுக்கு முடி வளர்கிறது வந்து நல்லாவே இருக்கும். முடி கொட்டுதலும் குறையும். இப்போ விட்டமின் ஏ முதல்ல எடுத்துக்கலாம். விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் லிவர். மட்டன் லிவர், சிக்கன் லிவர், எதுவாக பீஃப் லிவர் எதுவாக இருந்தாலும் லிவர் வந்து ரொம்ப 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 அவசியம். அதில் வந்து நிறைய விட்டமின் ஏ இருக்குது. அடுத்தது மீனில் விட்டமின் ஏ நிறையா இருக்குது. முக்கியமாக வந்து கிங் மக்கீரல், சால்மன் இந்த மாதிரி மீன்களில் விட்டமின் ஏ நிறையா இருக்குது. அடுத்தது காட் லிவர் ஆயில். இது வந்து சின்ன வயசுலேயே நம்மளுக்குலாம் கொடுப்பாங்கல்ல காட் லிவர் ஆயிலெலாம். எனக்குலாம் நான் சாப்பிட்டே அவனெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியம் காட் லிவர் ஆயில் முடி வளர்ச்சிக்கு. அடுத்தது விட்டமின் பி. விட்டமின் பி பார்த்திங்கன்னா விட்டமின் B7, விட்டமின் B12 இதெல்லாம் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். விட்டமின் B7 எது அப்படின்னா பயோட்டின். இந்த விட்டமின் பி அப்படின்றதும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து எந்த உணவில் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா முட்டை. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை. முட்டையில் தான் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கீரையில் ஒன்றுமே விட்டமின் பி நிறைஞ்சு இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபுட்ஸ் விட்டமின் பிக்கு, முட்டையும் கீரையும். அடுத்தது அயன். அயன் வந்து முடி வளரத்துக்கு மட்டும் கிடையாது, முடி கொட்டுறதுக்கு அயன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம டாக்டர்கிட்டயே வந்து முடி ரொம்ப கொட்டுது டாக்டர்னாலே அவங்க முதல்ல கொடுக்குறது அயன் டேப்லெட் தான். அதுக்கப்புறம் தான் விட்டமின் B12 அதெல்லாம். இந்த அயன் நிறைஞ்ச உணவுகள்னால் லிவர் வந்து நிறைய ஆக்சுவலாக இருக்குதுங்க. லிவரில் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து லிவரில் இருக்குது. லிவர் ஒரு முக்கியமான ஒரு உணவு முடி வளரணும்னா. அதுக்கப்புறம் கீரை. திருப்பியும் ஆமாம், கீரையும் வந்து அயனில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு உணவு. இது ரெண்டுமே அயனில் ஹையாக இருக்கிற உணவு பொருட்கள். அதுக்கப்புறம் மட்டனும் வந்து அயனில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கீரை, மட்டன், அதுக்கப்புறம் முக்கியமாக லிவர், இது மூணுமே அயன் ரிச் ஃபுட்ஸ். அடுத்தது ஜிங்க் வந்து எதில் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்ஸில் ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் பீஃப்லேயும் ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தயிரில் ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பம்கின் சீட்ஸ்லேயும் வந்து ஜிங்க் ஹையாக இருக்குது. இந்த உணவுகளில் வந்து முக்கால்வாசி நிறைய சேர்த்துக்கோங்க உங்களோட டெய்லி லைஃப்பில். அப்படி டெய்லி சேர்த்துக்க முடியலனாலும் வாரத்தில் ஒரு 3 தடவையாவது இதை வந்து கண்டிப்பாக உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த உணவுகளில் அலர்ஜி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட, இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த உணவுகள் எடுத்துக்கோங்க. இந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் முடி வளர்கிறதுக்கும் முடி கொட்டுதல் வந்து நிப்பாட்டுறதுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மற்றபடி வேறு என்ன, வேறு அவ்வளோதான். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.